அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். சிஎன்செட் யூஜிசி நெட்னுடைய இங்கிலீஷ் சீரீஸ்ல நாம இன்னைக்கு டே 19. ஸோ ஒரு வாட்டி நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துருப்போம். நம்ம டே 1ல இருந்து ஏன்ஷியன் லிட்ரேச்சர், அப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள என்டர் ஆகி ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சார்ல்ஸ், ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர் அண்ட் ரெனைசன்ஸ் ரைட்டர்ஸ் இப்படின்னு வரிசையாக கிரோனாலஜிக்கலா வந்துட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய கால வரிசைப்படி நம்மளுடைய பாடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். செட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் 4 யூனிட்டை நம்ம இன்னும் தாண்டல. முதல் 4 யூனிட் நெட் சிலபஸ் ஆர் செட் சிலபஸ் பொறுத்த வரலையும் பாத்தீங்க அப்படின்னா டிராமா, போயட்ரி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த 4 பகுதிகளையும் நம்ம முதல்ல பார்த்து முடிச்சாகணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மட்டுமல்ல, இந்தியன் லிட்ரேச்சர், ஆப்பிரிக்கன், அதர் காமன்வெல்த் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். ஆனா அதிக கேள்விகள் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை சார்ந்துதான் கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பாடத்திலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சீரீஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 19th கிளாஸ் ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் பார்ட் 1 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ட்ரைடன் மட்டும் பார்த்தோம். இது வில்லியம் காங்கிரீவ் அண்ட் ஜான் பனியன் 2 ரைட்டர்ஸ் பார்க்க போறோம். 2 பேரும் மிக மிக முக்கியமானவர்கள். இன்னொன்னு பார்ட் 3 ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். அதுல மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் டம்மியான ரைட்டர்ஸ் எல்லாரையுமே அதுல பார்த்தோம். ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் பார்ட் 3. அதுக்கப்புறமா ரெஸ்டோரேஷன் முடிஞ்ச அப்புறம் நமக்கு நியோ கிளாசிக்கல் பீரியட் வந்துருவோம். 1700. இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் 1660ல இருந்து 1700க்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ரைட்டர்ஸை இப்ப பாக்குறோம். 1660. ஏன் இந்த இயர் சொல்றேன்? அதுலதான் என்னது சார்ல்ஸ் தி செகண்ட் பதவியேற்றார். அதனால அந்த இயரை சொல்றேன். 1660 ரெஸ்டோரேஷனுடைய கரெக்டான இயர்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதுல இருந்து 1700 வரைக்கும் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் தான் இந்த ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ்ல, அதாவது ட்ரைடன், இன்னைக்கு பாக்குற காங்கிரீவ், ஜான் பனியன், அப்புறம் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க. இனி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ கிளாசிக்கல் பீரியட். என்னுடைய பிளான் படி இந்த நியூ கிளாசிக்கல் பீரியட் முடிஞ்சதும் ஒரு சின்ன பிரேக் கொடுக்க போறோம். பிரேக்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு பிரேக். நம்ம ஒரு பெரிய சீக்வன்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஏஜ் ஆஃப் போப் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் ஜான்சன் பார்ப்போம். இந்த ரெண்டையும் முடிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எங்க போயிருவோம்னா 1800க்கு போயிருவோம்ப்பா. சரிங்களா? 1800 கிட்டத்தட்ட 1400ல நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடங்கினது. சரிங்களா? ஒரு 400 வருஷத்தை இந்த வாரத்துல முடிச்சிருவோம் நான் நம்புறேன். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 1900ல இருக்கக்கூடிய அந்த விக்டோரியன் பீரியட், ரொமான்டிக் ரிவைவல், அப்புறம் பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியட், போஸ்ட் மாடர்னிசம் பீரியடை வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எதுல தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு ரிமைனிங் நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் சார்ந்து தாண்டியும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்தியன் இருக்குது. ஸோ என்னுடைய பிளான் படி நான் இந்தியன் லிட்ரேச்சர் தொடங்கலான்னு வச்சிருக்கேன். சரிங்களா? இந்தியன் லிட்ரேச்சர் பார்க்கணும், கல்ச்சரல் ஸ்டடிஸ் பார்க்கணும், லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்க்கணும், ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் இங்கிலீஷ் பார்க்கணும், இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? அதனால இதுல ஏதாவது ஒண்ணு இந்தியன் லிட்ரேச்சர் ஆர் கல்ச்சரல் ஸ்டடிஸ் ஆர் ரிசர்ச் மெத்தட்ஸ், இதுல ஏதாவது ஒரு யூனிட்டை நெக்ஸ்ட் வீக்ல பிகின் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளான். ஸோ தோஸ் ஆர் அப்படியே கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இது தொடர்பான புத்தகங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இல்ல ஆல்ரெடி நீங்க ஏதாவது நோட்ஸ் எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு யூஜி பிஜில இருந்த இந்தியன் லிட்ரேச்சர் தொடர்பான திங்ஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, ஃப்ரீ டைம் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. ரைட்? இப்ப பாத்துருவோம். வில்லியம் காங்கிரீவ் அண்ட் ஜான் பனியன். ஃபர்ஸ்ட் வில்லியம் காங்கிரீவ் 1670 to 1729. ட்ரைடனுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு ரைட்டர் பாத்தீங்கன்னா வில்லியம் காங்கிரீவ். ஜான் பனியன் கேட்டீங்கன்னா மில்டனுக்கு அடுத்த இடத்துல பிடிக்கிறது வந்து ஜான் பனியன். ஏன்னா மில்டன், ஜான் பனியன் 2 பேரோட ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா சேம் தான். 2 பேரும் பியூரிட்டன், ரொம்ப பியூரா தெய்வத்தன்மையா அப்படிதான் எழுதியிருப்பாங்க. காங்கிரீவ் பார்ப்போம். பிளேரைட் அண்ட் போயட், born in Batsey, West Yorkshire, England. அவரு ஜொனத்தான் ஸ்விஃப்ட்
நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கோம். ஜொனதான் ஸ்விஃப்ட், த ஃபேமஸ் கலிவர்ஸ் டிராவல்னுடைய ஆதர். அவரை எங்க மீட் பண்றாரு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. கில்கென்னி காலேஜ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொஸ்டினா நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இதே மாதிரி ஒரு சேம் சிமிலர் இன்சிடென்ட் கால்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் முதல்ல எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? தொடக்க காலகட்டத்துல ரொம்ப நண்பர்கள். இப்படி அந்த 2 ரிச்சர்ட் அண்ட் ஸ்டீல் இப்படின்னு வரக்கூடிய அந்த கப்பல்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அவங்கள வந்து ஜோடிகளா எழுதுவாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் இவங்க எங்க மீட் பண்ணாங்க, எந்த டேட்ல மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்லிட்டோடைய ஒரு எஸ்ஸே, ஹாஸ்லிட்னுடைய ஒரு எஸ்ஸே, மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்ஸே இருக்கு. அதுல எந்த ரைட்டரை பத்தி பேசினாரு, யார வந்து அவரு முதல்ல அந்த இடத்துல மீட் பண்ணாரு, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த எஸ்ஸே ஃபுல்லா வரும். அப்போ தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த குருவும் சிஷ்யனும் மீட் பண்ணக்கூடிய இடம், இந்த மாதிரி இடங்கள், அப்புறம் இந்த டைம், எந்த டேட்ல மீட் பண்ணாங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா நீங்க கேதர் பண்ணிக்கணும். அப்புறம் he become disciple of Dryden. Drydenனுடைய ஒரு சிஷ்ய பிள்ளை யாரு, வில்லியம் காங்கிரீவ். அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பாருங்க, வே ஆஃப் த வேர்ல்ட், லவ் ஃபார் லவ், ஆல் ஃபார் லவ் ட்ரைடன் எழுதினாரு. காங்கிரீவ் எழுதினது லவ் ஃபார் லவ். அப்புறம் அவருடைய ஒரு ட்ராஜடி பாருங்க, த மார்னிங் பிரைட். மார்னிங் கிடையாது, மோர்னிங். சரியா? அதாவது மோர்னிங் என்னது, ஒரு அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சோகத்துல இருக்கு, இல்ல அந்த சோகத்துக்கு காரணத்தை நினைச்சு ஏங்கிட்டே இருக்கிறது, மோர்னிங் அழுதுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஹி வாஸ் ஸ்பெஷலைஸ்ட். இவங்க மட்டும் இல்ல, ட்ரைடன், காங்கிரீவ், அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பிளே ரைட்ஸ், இந்த டைம்ல ரெஸ்டோரேஷன் பீரியட்ல இருந்தவங்க எல்லாருமே காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை சார்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி எலிசபெத்தன் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் இருக்கும். வர வர முன்னாடி நம்ம கவுண்டமணி, செந்தில் அவங்களுடைய காமெடி பாத்தீங்க அப்படின்னா பாடி லாங்குவேஜை வச்சு இருக்கும். பாடி லாங்குவேஜ் அப்படின்னா ஒருத்தர் உத வாங்குறது, அடி வாங்குறது, முட்டாள்தனம் பண்றது, அந்த மாதிரி இருக்கு ஹியூமர், காமெடி ஆஃப் ஹியூமர். காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா நீங்க நடந்துக்கிற விதம். இப்ப நமக்கு ரீசெண்டா வரக்கூடிய காமெடியன்ஸ் பாருங்க, டபுள் மீனிங்ல இருப்பாங்க. நிறைய டபுள் மீனிங் வச்சு செக்ஷுவலா பேசுவாங்க, கொஞ்சம் லஸ்ஃபுல்லா பேசுவாங்க. அதுல இருந்து ஏதோ ஒரு காமெடி வர்ற மாதிரி நம்ம சிந்திச்சுக்கலாம். இது காமெடி ஆஃப் மேனர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, மெம்பர் ஆஃப் கிட்கேட் கிளப். இது உங்களுடைய இன்றைக்கான ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கங்க. கிட்கேட் கிளப்னா என்னன்னு கண்டுபிடிங்க. யாரெல்லாம் அதுல மெம்பர்? he never married. ஓகே, கரெக்ட். கடைசி வரைக்கும் என்னது, ஒரு மொரட்டு சிங்கிளாகவே இருந்து வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டாரு காங்கிரீவ். இன் 1710, இவர் இறந்தது பாருங்க 29. 1710 he suffered from gout or cataract. இந்த கண் புரை நோய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோய், அதை வந்து இவர் பாதிச்சிச்சு. 28 ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, 29ல இறந்து போயிடுறாரு. இவர் எங்க புதைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெஸ்ட் மினிஸ்டர் அபே. யாரு, நம்ம சாசரை புதைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடம் வெஸ்ட் மினிஸ்டர் அவே. சாசர், ஸ்பென்சர் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்காரு. சரி, ஷேக்ஸ்பியர் எங்கப்பா புதைச்சாங்க? ஷேக்ஸ்பியரை எந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இதுல பாருங்க, ஒரு கிரிட்டிசிசம் தான். ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னு பாருங்க. காலியர் ஒரு கிரிட்டிக் இருக்கிறாரு, அவர் ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த ஒர்க்ல யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரு பாருங்க. பிளே ரைட் லைக் வில்லியம் காங்கிரீவ், ஜான் ட்ரைடன் அண்ட் வில்லியம் ஃபிட்சர்லி. இவங்க 3 பேரையும், அதாவது ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் எல்லாரையும் திட்டுறாரு. எதுக்கான்? ஃபார் தேர் யூஸ் ஆஃப் வல்கர் லாங்குவேஜ், செக்ஷுவல் தீம் அண்ட் irreverent ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிலீஜன் அண்ட் மொனார்கி. எல்லாவனும் காதலிக்கிறது, காமத்தை பத்தி பேசுறது, இதோட முடிச்சுக்கிறாங்களே தவிர கடவுளை பத்தியோ அறத்தை பத்தியோ ஒரு வேலும் பேச மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, இது ஒரு கிரிட்டிசிசம் தான். ஒரு கிரிட்டிசிசம் இங்க பாருங்க. A short view, அந்த கிரிட்டிசிசம், அந்த ஒர்க்கினுடைய பேரு A short view of the immortality and profaneness of the English stage. இப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் யார் மேல எல்லாம் விழுது? காங்கிரீவ் மேல, ட்ரைடன் மேல, சேர்லி மேல விழுது. இது ஒரு செகண்ட் எடிஷன். ஓகேங்களா? 1698 கிட்ட வருது. ஆனா இதுக்கு எதிரா இந்த காலியர் எழுதின இந்த கிரிட்டிசிசத்துக்கு எதிராக காங்கிரீவ் ஒரு ஒர்க் எழுதுறா இருப்பார். கிரிட்டிசிசத்துல ஒரு திரும்ப ஒரு அட்டாக். அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் காலியர்ஸ் ஃபால்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ட் சைட்டேஷன்.
அதாவது எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கக்கூடிய காலியருக்கு இந்த புக் சமர்த்தம். நீ சொன்னதெல்லாம் தப்பு, அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தம் படிக்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சீங்கன்னா தெரியும், அதுல அமெண்ட்மெண்ட்ஸ்னு ஒண்ணு வார்த்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி சட்ட திருத்தம். சரிங்களா? ஏதாவது ஒண்ணு கூட ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதான் நீ சொன்னதெல்லாம் தப்பு, அதை திருத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்றி இருக்கிறோம். அதாவது இவர் சொன்னதுக்கெல்லாம் இவர் வந்து ரிப்ளை கொடுத்திருப்பாரு இந்த ஒர்க்கு, அவ்வளவுதான். காங்கிரியோட முக்கியமான ஒர்க்கு அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் காலியர். அப்புறம் பாருங்க, இவரை பத்தின ஒரு கோட்ஸ் பாருங்க. Congreve is undoubtedly the greatest of the restoration comedy. tragedy இல்ல காமெடி. ஒரு tragedy எழுதுறதுல வந்து ரொம்ப வீக். சரிங்களா? காமெடின்னா இதுதான், ஒருத்தன் பார்த்துக்கிட்டான், லவ் பண்ணிக்கிட்டான், அவன் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இல்லீகல் இருந்தது, இவன் வந்து இன்னொரு ஒய்ஃப் கூட போய் இல்லீகல் இருந்தான். இந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுதான் அவங்க காமெடியை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஃபேமஸ் கோட்ஸ் பை காங்கிரீவ். காங்கிரீவ்னால சொல்லப்பட்ட கோட்ஸ் பாருங்க. ஓ சி மிஸ், யூ மஸ்ட் நாட் கிஸ் அண்ட் டெல், மியூசிக் ஹேஸ் சார்ம்ஸ் டு ரூட் a savage breast. பார்த்து அவ்வளவும் பாருங்க, காதல், காமம் இது தொடர்பாக தான் இருக்கு. heaven has no rage like love, to had turned nor hell a fury like a woman can't. எல்லாம் அந்த பெண்களை சித்தரிச்சு தான் இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. அவங்கள ஒரு போதைப் பொருளாகவோ ஒரு காட்சி பொருளாகவோ வச்சுதான் எழுதியிருக்காங்க. இவருடைய முக்கியமான ஒர்க் பாருங்க, ஓல்டு பேச்சுலர், ஏன்னா இவருக்கு கல்யாணம் ஆகல, சொன்னல நெவர் மேரிட், டபுள் டீலர், லவ் ஃபார் லவ், மார்னிங் பிரைட், தி வே ஆஃப் தி வேர்ல்ட், எபிஸ்டல் டு லார்ட் ஹாலிஃபேக்ஸ். இது பாருங்க, ஒரே ஒரு நாவல் இருக்கு, இதெல்லாம் பிளே, இதெல்லாம் நாடகங்கள், இது மட்டும் ஒரு நாவல், புதினம். இன்காக்னிஷியா, லவ் அண்ட் டியூட்டி ரீகன்சீல்டு, ஒரே ஒரு நாவல் பை காங்கிரீவ். இவருடைய பிளேல ஒரு 2-3 பிளே முக்கியமானது பார்த்துருவோம், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓல்டு பேச்சுலர் 1693 இது வெளிவருது. ஹார்ட்வெல், இவர் தான் அந்த ஓல்டு பேச்சுலர். டைரக்ட் கொஸ்டின் கேட்டுருவாங்க, நேம் த கேரக்டர் டு சிங் வித் த டைட்டில் த ஓல்டு பேச்சுலர் அப்படின்னா இவர் தான் ப்ரோட்டகனிஸ்ட் தான். ஓகேங்களா? ஹார்ட்வெல். சரிங்களா? இத உமன் ஹேட்டர், அவன் வெளியே எப்படி நடிக்கிறான் அப்படின்னா தனக்கு வந்து பெண்ணே பிடிக்காது. ஓகேங்களா? நான் கட்ட பிரம்மச்சாரி மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். அதாவது பிரம்மச்சாரி மாதிரி இல்ல, அதாவது அவனுக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும், பெண்கள் கிட்ட அவன் வந்து கான்டாக்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படக்கூடியவன். ஆனா வெளியே அப்படி காமிச்சிருப்பான். he falls in love with சில்வியா. ஆனா இந்த சில்வியா யார் மேல லவ்ல இருக்கிறான்னா, மேரேஜ் ஆகி போச்சு அவளுக்கு. he is the mistress of vain love. சில்வியா is the mistress of vain love. ஓகேங்களா? சில்வியாவும் வெயின் லவும் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, அவங்க மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ he is lured to marry சில்வியா. பட் கடைசி தெரியுது, இந்த சில்வியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட். ஓகேங்களா? அவங்க ஒரு ப்ராஸ்டியூட், இல்லீகலா வந்து நிறைய பேர் கூட அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. இப்படி ஹார்ட்வெல் என்ன பண்றான், தான் ஒரு உமன் ஹேட்டரா வெளியே தெரிஞ்சாலும் இந்த மௌனம் பேசியதே அப்படின்னு தமிழ்ல ஒரு மூவி உண்டுப்பான், மௌனம் பேசியதே அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தினுடைய சீக்வன்ஸ் இதே மாதிரிதான் இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு பெண்களை பிடிக்காது, ரொம்ப வந்து எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருப்பான். கடைசி லவ் பண்ணலான்னு போகும்போது அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனா லவ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரியான சீக்வன்ஸ் இங்கேயும் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய காமெடி கேரக்டருடைய பேர் கேட்டாங்கன்னா ஜோசப் விட்டல். ஓகேங்களா? ஃபூல்ஸ் கிளவுன்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சுக்கோங்க. ஃபூல்ஸ் கிளவுன்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை படிச்சு வச்சுக்கோங்க. இங்க ஓல்டு பேச்சுலர்ல இருக்கக்கூடிய காமெடி கேரக்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோசப் விட்டல். ரைட். அடுத்து டபுள் டீலர். டபுள் டீலர்னா ரெண்டு பக்கம் கான்டாக்ட், அவ்வளவுதான். சரியா? 1694 இது வெளிவருது. முக்கியமான கதாபாத்திரங்கள் பாருங்க, மாஸ்வெல், லேடி டச்வுட் அண்ட் மெலமெண்ட். வே ஆஃப் த வேர்ல்டு படிச்சீங்கன்னா சேம் சம்மரி இங்கே இருக்கும். சரிங்களா? வே ஆஃப் த வேர்ல்டு இது ஒரே மாதிரியான சீக்வன்ஸ்ல போகும், ஒரே ஆள் எழுதுனது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த டபுள் டீலர் டைட்டில் வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, டபுள் டீலர் அப்படிங்கிறது ஒரு பிளே 1694 வெளிவருது. ஏற்கனவே ஒரு யூஜிசி நெட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, இதை வச்சு 1694 வெளிவந்த இந்த பிளேயை பத்தி கேட்கல, ஆனா 1922 இருந்த ஒரு மேகசீனை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது which magazine during the time of
மாடர்னிசம் 1922ல வெளிவருது, நேம் த மேகசின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனுடைய பேரும் பாருங்க, டபுள் டீலர், poetry ஆஃப் தி டபுள் டீலர். ரெண்டுமே ஒரே ஸ்பெல்லிங், ரைட்? ஃபைன். ஸோ இங்க பாத்துருவோம் கதை என்னன்னு பார்ப்போம் பாருங்க. இந்த மாஸ்க்வெல், லேடி டச்வுட், அப்புறம் வந்து மெலிஃபாண்ட் மெலிஃபாண்ட் ஓகேங்களா, எல்லாம் மாறி மாறி லவ் பண்றாங்க. இவன் அவனை லவ் பண்ணா, அவன் இவனை லவ் பண்ணுவாங்கிற மாதிரி போகும் பாருங்க. மெலமன் அண்ட் சிந்தியா, ஓகே, மெலமன் அண்ட் சிந்தியா கேரக்டர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, யூ ஆர் கோயிங் டு கெட் மேரி. இது லேடி டச்வுட், இவங்களுக்கு யாரை பிடிச்சு போச்சுதுன்னா இந்த மெலிஃபாண்ட் அப்படிங்கிற கேரக்டர் பிடிச்சு போச்சுது. ஆல்ரெடி ஜோடிகளா இருக்கக்கூடியவங்க மெலிஃபாண்ட் அண்ட் சிந்தியா. இந்த ஜோடிக்கு இடையில யார் வராங்க, லேடி டச்வுட். வே ஆஃப் த வேர்ல்டும் இதே சீக்வன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஹூ இஸ் இன்ஃபாக்சுவேட்டட் வித் மெலிஃபாண்ட், ஓகேங்களா, இவனுக்கு மேல இந்த அம்மாக்கு லவ் வந்துருச்சு. ஆல்சோ கன்ஸ்பயர்ஸ் வித் மார்க்வெல் டு ரிவார்ட் ஹிஸ் மேரேஜ் டு சிந்தியா. இந்த மார்க்வெல் அப்படிங்கிற கேரக்டரை கூப்பிட்டு, நீ யாரை மேரேஜ் பண்ணிக்கோ, சிந்தியாவை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா எனக்கு யார் வேணும், மெலிஃபாண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி டச்வுட் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஃபைனலா ரெண்டு பேருமே என்னது, அவங்க ஜோடிய கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது மெலிஃபாண்ட்டும் சிந்தியாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுது, யாரு, லேடி டச்வுட்னுடைய ஆசை நிறைவேச்சுதா இல்லையா, இதுதான் பிளே. மாஸ்க்வெல் இவங்க தான் வந்து டபுள் டீலர். ஏன்னா இவன் தான் அந்த லவ் பிரிக்க வர்றான் பாத்தீங்களா. இங்கேயும் அதாவது இவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்கூடியவங்கன்னா, நம்பக்கூடியவனா யார் இருப்பா, இந்த மாஸ்க்வெல் இருப்பான். ஃபைனலா கழுத்து எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அந்த பக்கமும் கோல் போடுவான், இந்த பக்கம் கோல் போடுவான். அதனால இவன் பேர் என்னன்னு வச்சுட்டாங்க, டபுள் டீலர் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகே, ஃபைன். லவ் ஃபார் லவ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் ஃபார் லவ் வந்து டிரைடன் உடையது. இது லவ் ஃபார் லவ் 1695ல வெளிவருது. 1695ல பாருங்க, இதுலயும் ஒரு லவ் ஜோடி வருது, த வேலண்டைன். ஓகேங்களா, வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பையன், அவனுக்கு யார் மேல காதல் அப்படின்னா ஆங்கிலிகா. ஓகே, ஆங்கிலிகா மேல காதல். இந்த ஆங்கிலிகா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார ஒரு பொண்ணு, நல்ல செல்வம் சொத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பொண்ணு. அப்ப இவ ஒரு கண்டிஷன் போடுறா யாருக்கிட்ட அப்படின்னா வேலண்டைன், ஐ வில் மேரி யூ, பட் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ கொஞ்சம், இவன் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்னசென்ட் பாய், கொஞ்சம் ஃபூலிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் இவங்க அப்பா எப்படி அப்படின்னா, இவனை ஏதாவது ஒரு நல்ல பணக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சிடணும், அது மூலமா அவர் பணம் பார்க்கணும், இவனுக்கும் பணத்தாசத்தை காட்டி காட்டி வளர்த்துருப்பாரு. இப்ப ஆங்கிலிக்கா சொல்றா, நீ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வரணும். ஓகேங்களா, நீ உன்னுடைய இடத்துல இருந்து உங்ககிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் விட்டு நீ வெளியே வந்தேன்னா மேரேஜை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அதே டைம்ல வேலண்டைனுடைய அப்பா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, சாம்சன் லெஜண்ட், ஓகேங்களா, இவர் என்ன பண்ணிடுவார்னா, இவனை எங்கேயாவது ஒரு பெரிய பணக்கார பொண்ணுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு மிஸ் ப்ரூ மிஸ் ப்ரூ அப்படிங்கிற பொண்ணுக்கு என்ன பண்ணிடுவாரு, இந்த வேலண்டைனை மேரேஜ் பண்ணி வச்சோம்னா நிறைய பணம் கிடைக்கும், இந்த அம்மாக்கும் நிறைய காசு இருக்குது அப்படின்னு விற்க போயிருவாரு. யார, இந்த வேலண்டைனை கட்டி கொடுக்க போயிருவாரு. ஃபைனலா வேலண்டைன் திருந்திடுவான், அவனும் ஏஞ்சலிக்காவும் ஒன்று சேர்றாங்க. மிஸ் ப்ரூக்கு வந்து இன்னொரு அவளுக்கு ஏத்த ஒரு பையன் கூட மேரேஜ் நடக்குது, அவங்க ஹாப்பியா முடிகிறாங்க. இப்படி நல்லபடியா இந்த பிளே முடியும். அப்புறம் பாருங்க, வே ஆஃப் த வேர்ல்டு, வில்லியம் காங்கிரியுடைய நல்ல படைப்புகள்ல ஒண்ணு இந்த வே ஆஃப் த வேர்ல்டு. 1700ல வெளிவருது. இதனுடைய மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா மிரபல் மிலமெண்ட். மிரபல் மிலமெண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, வே ஆஃப் த வேர்ல்டும் இந்த டபுள் டீலரும். மெலஃபாண்ட் இங்க இருக்கிறது மெலிஃபாண்ட், வே ஆஃப் த வேர்ல்ட்ல மிலமெண்ட். பேர்கள் எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா காதல் பண்றாங்க. நல்ல காதலா கெட்ட காதலான்னு நீங்க பிளே படிக்கும்போது தெரியும். ஆனா அதுல நிறைய தடைகள் வருது. யார் அப்படின்னா இந்த லேடி விஷ்பட். யாருடையது அப்படின்னா நம்ம மிலமனுடைய ஆண்டி, சரிங்களா, மிலமனுடைய ஒரு கார்டியன் மாதிரி. இவங்கள்ட்ட தான் சொத்து, மிலமனுடைய மொத்த சொத்துக்களும் இவங்க கஸ்டடியில வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க சம்மதிச்சாதான் கல்யாணம் நடக்க போகுது. அப்ப என்னென்ன நடக்குது பாருங்க, மிரபலும் மிலமெண்டும் காதலிக்கிறாங்க. ஆனா இந்த லேடி விஷ்பட்டுக்கு மிரபலுக்கு மிலமெண்ட கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிலமெண்டுக்கு வந்து வேற பையன் பார்க்குறாங்க. மிரபல் என்னென்ன பிளே, கொஞ்சம் சீட் எல்லாம் பண்ணுவான். சீட் பண்ணி எப்படி மிலமெண்டுடைய கையை பிடிக்கிறான். அதாவது இவன்ட்ட ஒரு சர்வன்ட் இருப்பான், யாரு,
என்ன இருக்கான் சரிங்களா. வெயிட்பெல் இவனை ஆக்ட் பண்ண சொல்லி, இவனை சர் ரோலண்டா வர சொல்லி, அவங்க வந்து இந்த லேடி விஸ்பட்டை வந்து கரெக்ட் பண்ற மாதிரி இந்த சீன் அமைஞ்சிருக்கும் சரிங்களா. எல்லா கதைகளும் இதே தான் இருக்கும், திரும்ப 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 இதே தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு தமிழ் மூவி இருக்கு. சத்யராஜ் வந்து ஒரு பாட்டு வாத்தியாரா வேஷம் போட்டு ஒரு வீட்டுக்கு போவார். ஐ திங்க் நடிகன், இந்த மூவியினுடைய பேரு நடிகன். அதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் அவங்க அம்மாவை வந்து காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, அதை காப்பாத்துறதுக்காக அவர் போவாரு. ஆனா போன டைம்ல அங்க வந்து ஆட்சி மனோரமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டினுடைய ஓனரா இருப்பாங்க, அவங்களுக்கு இவர் மேல லவ் வந்துடும். இப்படி அந்த மாறி மாறி லவ்ல இருக்கும். அந்த பொண்ணு வந்து சத்யராஜ லவ் பண்ணும், சத்யராஜ வந்து மனோரமா லவ் பண்ணுவாங்க. அப்படி மாறி 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 சுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த மிராவல் பயலும் வந்து ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பியூரான லவ் எல்லாம் கிடையாது. அவன் ஏற்கனவே இன்னொரு பொண்ணு கூட கான்டாக்ட்ல இருந்தேன், பெட் வித் தட் லேடி இப்படி எல்லாம் இருக்குது. ஆனாலும் கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, மிராவலும் மிலபண்டும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு குழப்பமா இருக்கும் சரிங்களா. இவன் அவனை கையை பிடிச்சான், அவன் இவன் கையை பிடிச்சான் அப்படின்னு மாறி 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 போயிட்டு இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க் பிளேஸ் எல்லாமே இப்படித்தான் இருக்கும்பா. ஸோ ஜஸ்ட் ரீட் த சம்மரி அண்ட் ஸ்டெப். அந்த வே ஆஃப் த வேர்ல்டை பத்தி சொல்லும்பொழுது முக்கியமான ஒன்று, இட்ஸ் அவைலபிள் இன் டிஆர்பி சரிங்களா. பிஜிடிஆர்பிக்கு நீங்க எம்ஏ வித் பிஎட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வே ஆஃப் த வேர்ல்டுடைய சம்மரி கொஞ்சம் டீப்பா படிக்கும். அடுத்த ரைட்டர் ஜான் பனியன், 1628 to 1688 ஓகேங்களா. 1700 நெருங்கிடுறாரு. ரொம்ப ஒரு சின்ன காலம் தான். அடிக்கடி கான்ட்ரவர்ஷியல்ல மாட்டி தலைவர் கம்பி என்னதுக்குள்ள போயிருவாரு. யாரு? ஜான் பனியன். இங்கிலீஷ் ரைட்டர், ப்ரீச்சர். அவருக்கு ரொம்ப பெரிய ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா த பில்கிரிம் ப்ராப்ளம். ரொம்ப 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 ஃபைனான ஒர்க், ரொம்ப நல்லா இருக்கும். மில்டனுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு தெய்வீக தன்மையாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் பாத்தீங்கன்னா ஜான் பனியன் தான் சரிங்களா. பாருங்க, இட்ஸ் ரிலீஜியஸ் அலிகரி. பைபிள் படிக்கணும் அப்படின்னா இதே ஒர்க்கை எடுத்து படிக்க பைபிள் மாதிரியே இருக்கும் பில்கிரிம் ப்ராக்ரஸ். இல்ல ஒரு மேஜிக்கல் ரியலிசம், இல்ல ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கினுடைய பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் எதுன்னு பார்க்கணும்னா இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒர்க்ஸ்ன்னு சொல்றதை விட ப்ரீச்சர் இல்லைங்களா, ஒரு பியூரிட்டன் ப்ரீச்சர். அப்ப அவருடைய செர்மன், ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார் பாத்தீங்களா, இந்த சொற்பொழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ஷன்ஸா பிரிண்டிங் மெட்டீரியலாக வெளியிடுவாங்க பின்னாள்ல. he joined the parliamentary army. ஓகே, ஏன்னா பியூரிட்டன் பாத்தீங்களா, அதனால பார்லிமெண்டரி ஆர்மியில போய் சேர்ந்துட்டாரு 16 வயசுல. 3 வருஷத்துக்கு அப்புறம் he returned to எல்ஸ்டோ. எதுக்கு அப்படின்னா அந்த எல்ஸ்டோவுக்கு திரும்பி வந்து அவங்க அப்பாவுடைய வேலையான டிங்கரிங் ஒர்க்கை இவரு தொடங்குறாரு. டிங்கர் ஓகேங்களா. நம்ம காருக்கெல்லாம் டிங்கரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த தகரத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருக்கு சரிங்களா. இதை கேள்வியா கேட்கலாம். ஒரு செட்ல நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சாசருடைய அப்பா என்ன வேலை பார்த்தாரு. சாசருடைய அப்பா என்ன வேலை பார்த்தாரு, ப்ரொஃபஷன் ஆஃப் சாசஸ் ஃபாதர். ஸோ அதுக்கப்புறம் எல்லா நோட்ஸ்லயும் மேக்சிமம் நம்ம சொல்லும்போது அவங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்னங்கிறத சொல்லிட்டே இருப்போம் பாருங்க. சாசருடைய அப்பா ஒயின் மர்ச்சன்ட் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமா சார் அப்படின்னு கேட்டேன், தெரியல அப்படிதான் கேள்விகள் கேட்கறாங்க. ஓகே, அப்ப இவங்க அப்பா பார்த்த வேலை இது. ஜான் பனியனோட அப்பா ட்ரேட் ஆஃப் டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாரு. பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி he is famous for his controversy சரிங்களா. அடிக்கடி பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. Bodin was arrested as he denied giving up preaching and spent 12 years in jail. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப இந்த இயர் சொல்றேன். இயரை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கீழே ஒரு இயர் இருக்குது, நம்ம பார்க்கும்போது உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அதாவது இவர் ஒரு பியூரிட்டன் பிரீச் இல்லைங்களா. அப்போ இங்கிலாந்துல நிறைய சண்டைகள் வந்தது பாத்தீங்கன்னா மத காரணங்கள் எல்லாம். அதுவும் மதம் வேற ஒரு மதமும் இல்லை, ஒரு புத்தமோ ஜெயினமோ அங்க போய் சண்டை போடல இந்தியா மாதிரி. ஆனா இங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே பிரிஞ்ச மதங்கள்னால, இப்ப கேத்தலிசத்தை எதிர்த்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இருந்தாங்க, அல்லது புரோட்டஸ்டானிசம் ஆங்கிலிகானிசம் இருந்தது. அவங்களுக்குள்ளதான் சண்டை மாறி மாறி. பியூரிட்டனை வந்து இவங்களுக்கு பிடிக்காது, கேத்தலிக்ஸ் இவங்களுக்கு பிடிக்காது, ஜூவை கண்டா மொத்தமா இவங்களுக்கு பிடிக்காது, இப்படி மாறி மாறி சண்டை. He released in 1672. அப்ப எப்ப அரெஸ்ட் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1660 ஒரு அரெஸ்ட் ஆகிருப்பாரு. சின்ன ஒரு கால்குலேஷன் போடுங்க, 12 வருஷம். 1660 யாருப்பா பதவிக்கு வந்தாங்க, சார்ல்ஸ் தி செகண்ட் புரோட்டஸ்டன்ட் சரிங்களா. அவங்களுக்கு காமன்வெல்த்தை பிடிக்காது. ஏன், சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய அப்பாவை போட்டு தள்ளது யாரு, காமன்வெல்த் காரங்க இல்லையா.
அதனால சார்ல்ஸ் செகண்ட் வரும்போது நிறைய பேரை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டாரு. அதுல ஒரு ஆள் நம்ம தலைவர். எதுக்காக அப்படின்னா அவனோட வார்ன் பண்றாங்க, நீ வந்து பியூரிட்டன் பிரீச்சரா இருக்கக்கூடாது, யூ கேன் கன்வெர்ட் யுவர் செல்ஃப், இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடும் சொன்னா இவர் ரெடி இல்லை அதுக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ண பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க. அண்ட் அப்டைன் லைசன்ஸ் டு ப்ரீ. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைக்குது, ப்ரீச் பண்றதுக்கான லைசன்ஸ் அவருக்கு கிடைக்குது. ஓகே, ஜெயில இருக்கும்போது தலைவர் எழுதின ஒர்க் தான் என்னது, அவருடைய கிரேஸ் அபண்டிங். இட்ஸ் an ஓல்டு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி கேட்டாங்கன்னா, கிரேஸ் அபண்டிங் இஸ் த ஆட்டோபயோகிராபி ஆஃப், சரிங்களா, ஏற்கனவே உங்கள்கிட்ட படிக்க தனியா லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்ல படிக்க சொல்லியிருக்கேன். போயட் லாரேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, போயட் லாரேட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அதை தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கர் பிரைஸ் தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி வரலாம், மொத்த லிஸ்டையும் படிச்சீங்கன்னா ஒரு கேள்வி வரலாம். அதாவது போயட் லாரேட்ஸ், புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ், அப்புறம் நோபல் லாரேட்ஸ். ஓகேங்களா, நோபல் லாரேட்ஸ் அப்படின்னா நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வாங்கின இவ்வளவு நாள் வாங்கினது, நம்ம டாகூர்ல இருந்தே நீங்க படிச்சிட வேண்டியதுதான். ஓகே, இந்தியா சார்பில் டாகூர் மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல இருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர், கீதாஞ்சலியுடைய ஆசிரியர், அவர் மட்டும்தான் அங்க இருப்பாரு. இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்கப்பா. எல்லா லிஸ்டையும் நீங்க ஃபுல்லா முடிச்சிட முடியாது. இந்த போயட் லாரேட்டை முடிச்சிடலாம், இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் எவன் இருக்காங்கிறத பாத்துக்கலாம். இந்த புக்கர் பிரைஸ், நோபல் லாரேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு ஒரு 10 லைன் விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும், சரியா. புக்கர் பிரைஸ், புலிட்சர் பிரைஸ் எடுங்க. புலிட்சர் பிரைஸ்னு ஒரு பிரைஸ் இருக்குது. புக்கர் பிரைஸ், நோபல் லாரேட்ஸ், புலிட்சர் பிரைஸ். இந்தியால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கக்கூடிய ஒர்க்ல யாராவது சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. இது சாகித்ய அகாடமி, அதையும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ரைட், ஃபைன். அப்போ பழைய கேள்வி என்னது, கிரேஸ் அபண்டிங் யாருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் பனியனுடைய. ஓகே, நான் எப்படி இதை ஞாபகத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா, தி கிரேஸ் அப்படின்னா இறக்கம். ஓகே, இது வேணா 100 ஆட்டோபயோகிராபி இருக்கும் இங்கிலீஷ்ல, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியல. இந்த கிரேஸ் அபண்டிங் அப்படிங்கறது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கிரேஸ்னா ரொம்ப இறக்கம் காணிக்கும். யாரு ரொம்ப பிச்சைக்காரனை பார்த்தோம்னா நமக்கு இறங்கலாம் அப்படின்னு ஒரு மனசு வரும். இவருக்கு பேர் என்னது, ஜான் பனியன். ஓகே, ஒரு முழம் தான் பனியன் போட்டிருக்காரு இவர். அதாவது பனியனா கிழிஞ்ச பனியன், நம்ம பிச்சைக்காரங்களை பார்க்கும்போது அப்படி தோணும் பாத்தீங்களா, அவங்க அப்ப அந்த ஒரு அப்பியரன்ஸ்ல தான் இருப்பாங்க கோயில் முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது. கிழிஞ்ச பனியன் போட்டிருக்கிறவருக்கு மேல பார்த்தோம்னா நமக்கு என்னது, ஒரு கிரேஸ் வந்துருது. ஓகே, இது நானா என்னுடைய சொந்த கற்பனையில பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டரா இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, வேற ஏதாவது நான் ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஃபைன், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, சரியா. இப்போ பனியன், கிரேஸ், இறக்கம் வந்துடும், சரிங்களா. கிரேஸ் அபவுண்டிங். ஓகே, ஃபைன். அடுத்தது, ஜெயில இருக்கும்போது தொடங்கிய ஒர்க் எது, ஃபுல்லா ஜெயில இருந்து எழுதுனது எது, கிரேஸ் அபண்டிங் மாதிரி, கிரேஸ் அபண்டிங் தான், சரிங்களா. ஃபுல்லா அது சின்ன ஒர்க் முடிச்சிட்டாரு. ஆனா பில்கிரிம் ப்ரோக்ரஸ் பெருசு, சரிங்களா. ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் புக் இன் ஜெயில். பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அதாவது ஒரு, நீங்க சபரிமலைக்கு போற மாதிரி, திருச்செந்தூர் போற மாதிரி, இல்ல வந்து வேளாங்கண்ணிக்கு போற மாதிரி, இல்ல ஹஜ்ஜுக்கு புனித யாத்திரைக்கு வெளியே போகும்போது அந்த மாதிரி ஒரு யாத்திரை. அப்போ ஒரு மனுஷன் கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா படிங்க இந்த புத்தகத்தை, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ் தயவு செய்து படிங்க, அப்படிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து ஒரு ஒரு மயக்கம் இருக்கும் எல்லாரும் படிக்கும்போது. கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல படிக்க வேண்டிய ஆதர் அப்படின்னா மில்டன் முதல்ல, ஷேக்ஸ்பியர்லாம் ரெண்டாவது தான்ப்பா, சரிங்களா. நீங்க யார்கிட்ட வேணா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் லெஜெண்ட்ஸ் போய் கேளுங்க, மில்டனை தான் முதல்ல படிக்க சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்ததா, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்க எந்த மதக்காரங்களா இருந்தாலும் சரி, இதை படிங்க, த பில்கிரிம் ப்ரோக்ரஸ். ஓகே, கண்டிப்பா படிங்க. ரைட். அண்ட் நீங்க ஒரு அஸ்பிரன்ஸா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது பாலிடிஆர்பில இருக்குமா. ஓகே, 2025 எக்ஸாம் நடக்க போகுது. பாலிடிஆர்பில த பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அவைலபிளா பாருங்க. இட் இஸ் இஸ் செகண்ட் பிரீஃப் இம்ப்ரிசன்ட் 1677 திரும்பி தூக்கி உள்ள போட்டுறாங்க, சரியா. எல்லாம் மத காரணத்துக்கு தான், வேற என்ன ஒரு திருடவா செஞ்சாரு. ஓகே, அப்படி திரும்பி 6 மாசம் போட்டுட்டாரு. இந்த டைம்ல இதை கொஞ்சம் எழுதிடுறாரு, பில்கிரிம் ப்ரோக்ரஸ். died at the age of 59, failing ill on the journey to London and is buried in Bunhill Fields. ஓகே, அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்ததுல அலைச்சல்லே அவர் இறந்து போயிடுறாரு. அதனாலே உடம்பு சரியில்லாம பன்ஹில் ஃபீல்ட்ஸ்ல இவர் அடக்கம் பண்ணியிருக்கு. ஓகே, கிரேஸ் அபண்டிங்ல பாருங்க. இன் கிரேஸ் அபண்டிங் இண்டிகேட்டட் an incident and evidence of the grace of God. ஓகே, கடவுள் வந்து தனக்கு எப்படி அருள் புரிஞ்சாரு, கடவுள் இருக்காரு அப்படிங்கிற சம்பவத்தை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு ஜான் பனியன் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றா பாருங்க, when I was a soldier I with others
were drawn out to go to such a place to besiege it. அதாவது ஒரு இடத்தை கைப்பற்றதுக்காக நான் மிலிட்டரியில இருக்கும்போது என்னையும் கொஞ்சம் பேரெல்லாம் கூப்பிட்டாங்க. பட் when I was just ready to go, one of the company decided to go in my room. ஓகே, இன்னொரு ஆள் எனக்கு பதிலா என்ன பண்ணிட்டான், நான் போக வேண்டிய இடத்துக்கு அவன் முன்னாடி போயிட்டான். to which I had consented. நான் தான் போயிருக்கணும், அவன் போயிட்டான். he took my place and was shot to death. ஓகேங்களா, ஆனா நான் போன இடத்துல இன்னொருத்தன் போனான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு தலையில ஒரு குண்டு பாஞ்சிச்சு. அதாவது எதிரிகள் இருக்காங்க, அவங்களை கைப்பற்றதுக்கு, அவங்களை பிடிக்கிறதுக்கு தான் நாங்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே துப்பாக்கி குண்டை வச்சு யாரை தொலைச்சிட்டாங்க, நான் போற வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருந்து அவன் செத்து போயிட்டான். இப்ப இது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் என் பக்கம் இருக்கிறாரு. அப்போ there was a question, நம்மளுடைய சைட்ல இருந்து அவர் ஒரு சாமியார் தான் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்றோம். இப்ப அவன் போனவனுக்கு அது உயிர் இல்லையா? அவர் என்ன நினைச்சிட்டாரு, எனக்கு பதிலா அவன் போறான், அதனால கடவுள் என் கூட இருக்காருன்னு என்ன சொல்றாரு, ஜான் பனியன் சொல்றாரு இந்த புக்ல. எந்த புக்ல? கிரேஸ் அபண்டிங்ல. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இறந்து போனான் பாத்தீங்களா, அவனும் ஒரு உயிர் தானே, கடவுள் ஏன் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது there was a question, காட்னா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம நான் சொன்ன இந்தியன் ரைட்டிங்கோ இல்ல தியரி கல்ச்சுரல் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம இனி வரக்கூடிய வாரத்துல தொடங்க போறோம். ஒரு சின்ன டச் கொடுத்துட்றேன் பாருங்க. காட் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் நம்ம மாடர்னிசம் வரைக்கும் இல்ல ஸ்ட்ரக்சரலிசம் வரைக்கும் இந்த காட் அப்படிங்கிற பிலீஃப் உலகத்துல இருந்தது, அதாவது ஒரு கோட்பாடா இருந்தது. எப்போ போஸ்ட் மாடர்னிசம் அல்லது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்ததோ அப்பவுமே இந்த காட் அப்படிங்கிற கான்செப்ட் உடஞ்சி போச்சு. சரிங்களா, இஸ் தேர் எனி காட் அஸ் பர் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. சரிங்களா, கடவுள் என்ற ஏதாவது ஒரு விஷயம் கான்செப்டை போஸ்ட் மாடர்னிசம் ஏத்துருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இந்த மாடர்னிசம் ஸ்ட்ரக்சரலிசம் எதெல்லாம் ஏத்துக்கிட்டதோ அதை அடிச்சு உடைக்கிறது தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறதுனுடைய வேலை. சரிங்களா, அடிச்சு உடைக்கிறது தான் போஸ்ட் மாடர்னிசத்தினுடைய வேலை. பாருங்க, இன்னொரு கான்செப்ட் பாருங்க, இந்த டெத் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தே பிடிச்சி வரோம். போஸ்ட் மாடர்ன் டெத் ஆஃப் ஆதர் காட். ஓகே, எப்படி பிரிச்சுப்போம், ரெண்டு வகையா எடுத்துக்கோங்க. ஒன்னு போஸ்ட் மாடர்னிசம் அஸ் பர் த பிலீஃப் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் காட்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, டெத் ஆஃப் தி ஆதர் காட். ஆதரை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா காட்னு ட்ரீட் பண்ணாங்க. ஓகே, அவருக்கு தான் சகல வலிமையும் அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு, அந்த புத்தகத்துல இருக்குது அப்படின்னாங்க. இப்போ இந்த மாடர்னிசம் டைம்ல, ஸ்ட்ரக்சரலிசம் டைம்ல. ஆனா வென் போஸ்ட் மாடர்னிசம் அப்பியர் ஆகும்போது there is no other god, அவனை கொண்டு விடு. எப்படி கொள்ளுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிட்டோம், இந்த புத்தகம் இருக்குது, இந்த ஆதர் எழுதுறாரு, இந்த புத்தகத்தை நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பவுமே அவனுக்கு சோலி முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை பின்னால ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரின்னு சொல்லுவாங்கப்பா. ரீடர் ரெஸ்பான்ஸ். இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன், அந்த புக்கினுடைய பேர் ரோஸ். ஓகே, இந்த புக்கினுடைய கண்டென்ட்டும் ரோஸ் தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் இந்த ரோஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர். ஓகே, ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குதா? சரி, ஒரு பூ. இதுதான் நான் படைச்ச புக்கு. இதை நீங்க ரீட் பண்றீங்க. நீங்க ரீட் பண்ணும்போது இந்த ரோஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னா ஒரு கலரா புரியுது. ஓகே, ரோஸ் அப்படிங்கிற ஒரு கலர். இன்னொருத்தன் படிக்கிறான், அவனுக்கு இந்த ரோஸ் அப்படிங்கிறது ஒரு கேர்ளா தெரியுது. ரோஸ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுடைய பேரா கூட இருக்கலாம்ல, கேர்ளா தெரியுது. அப்போ நான் எழுதின டெக்ஸ்ட நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்காம இன்னொரு விதமா நீங்க புரிஞ்சுக்கிட்டே பாத்தீங்களா, இதான் ரீடர் ரெஸ்பான்ஸ். இப்படி நீங்க மாத்தி புரிஞ்சதுமே நான் செத்துட்டேன். அஸ் எ ரைட்டர் நான் முடிஞ்சு போச்சு என் ஜோலி. கேர்ள்னு படிச்சா அப்பவும் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்பவும் என்ன கொண்டுட்டீங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு டெத் ஆஃப் ஃபாதர். ஓகேங்களா, ஃபைன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போஸ்ட் மாடர்னிசம் போகும்போது கொஞ்சம் கூட இதை ஈஸியா பயணிக்கலாம். ஒர்க்ஸ் ஆஃப் பனியன் பாருங்க, த பில்கிரிம் ப்ராக்ரஸ், லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன், பில்கிரிம் ப்ராக்ரஸ் 2, இது ரெண்டும் படிங்க. இது ரெண்டுக்கும் சம்மரி படிச்சிங்கம்மா. ஓகே, அடுத்தது இதை ஜஸ்ட் பாருங்க. ஓகே, மீதி எல்லா விஷயங்களையும் பேரை வாசிச்சு வைங்க, ஏன்னா எல்லாமே சர்மன்ஸ், நிறைய சர்மன்ஸ் தான் இருக்குது. ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் இஸ் ரூயின், ஜெருசலேம் சின்னர் சேவ்டு. அப்ப இதுல எல்லாம் நமக்கு கேள்விகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டு ஒர்க்கும் தான், பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்ட் 2 செகண்டரி. முதல்ல இதனுடைய சம்மரி நல்லா படிங்க, அடுத்தது இந்த பக்கத்துக்கு வந்துருங்க. அவ்வளவு செர்மன்ஸ் தாமா. ஓகே, அவருடைய கிரேஸ் அபண்டிங் பாருங்க, கடைசி ஒரு 1666 தான் அது வெளிவருது. நான் எழுதியிருக்கிறது பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை முதல்ல கொடுத்துருக்கேன்ப்பா. இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு முதல்ல கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் இல்லாததெல்லாம் பின்னாடி வச்சிருக்கேன்.
ஓகே ஃபைன். ஸ்ட்ரைட் அவே பில்கிரிம் ப்ராக்ரஸ் போயிடுவோம். பில்கிரிம் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். ஓகே, கிறிஸ்டியன் அப்படிங்கிறது அப்போ தெரியும். அலிகரியா ஒரு ஒரு உள்ள ஒன்றை வச்சு வெளியே ஒன்று சொல்றாங்க அலிகரியா. கிறிஸ்டியன் அப்படிங்கிறது தெரியும். நாம தான், சரியா? இது நாம தான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த உலகத்துல பெரிய பாவ மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? பெரிய பாவ மூட்டையை சுமந்துட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவங்க பேர் வந்து இவெஞ்சலிஸ்ட், ஒரு தேவதை, கடவுள் அனுப்பிய ஒரு தேவதை. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்டியன் கிட்ட, ஒரு வாட்டி டீட்டெயிலா போயிடுறப்பா. கிறிஸ்டியன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு பாவ மூட்டையை தூக்கிட்டு இருக்கிறான். அண்ட் புக் பைபிள் ரிவீல்ஸ், அந்த அவன் கையில வச்சிருக்கக்கூடிய புக்கு தான் அவனுடைய அந்த பாவத்தை விடுவிக்க போகுது. இப்போ இந்த இவாஞ்சலிஸ்ட் அப்பியர் ஆகி என்ன சொல்றான்னா, அட்வைஸ் கிறிஸ்டியன் டு ஃப்ளீ ஹிஸ் டூம்டு சிட்டி. இந்த உலகம் நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, இது அந்த டூம்டு சிட்டி. இந்த நாசமா போன உலகத்தை விட்டு நீ வெளியே வா. நீ உண்மையிலேயே நிம்மதியா அந்த பாவம் செய்யாம இருக்கணும்னா எது இடம் அப்படிங்கிறத அவர் காமிச்சு கொடுக்க கூட்டு போயிட்டு இருக்காரு. எது இடம்? இறைவன் அடியை சேர்றது, இறைவனுடைய பாதத்தை படிகிறது. இதுதான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு வழி. அந்த வழியை இவர் காமிச்சு கொடுக்க கூட்டு போயிட்டு இருக்காரு. அது வரைக்கும் இவன் நிம்மதி இல்லாம அந்த உலகத்துல கிடந்து தவிச்சிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? இந்த சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், அவன் எங்கெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கு பாருங்க. இந்த கேட்டை தாண்டி அவன் போகணும், சரிங்களா? பூமிக்கும் அந்த சொர்க்கத்துக்குமான இடைவெளி. அப்ப அவன் இது எப்படி எல்லாம் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். யாரையும் அவன் பார்க்கல, சரிங்களா? இப்போ அப்படியே போறான். அப்போ இந்த சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அவன் பார்க்கறான். ஓகேங்க, சாரி, இந்த சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்ங்கிறது பூமி தான், சரியா? டூம்டு சிட்டி அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் சிட்டிங்கிறது எதுதான்? நம்ம பூமி தான். எங்க போகணும் அவன்? சீக் தி செலஸ்டியல் சிட்டி. ஓகே, ஹெவனை போய் அவன் அடையணும். ஜீசஸ் அங்க பார்க்கணும். தெய்வத்தை, கடவுளுடைய பையன் அங்க பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும், நிம்மதியா வாங்கணும், பாவம் மூட்டைய அவுக்கணும் அப்படிங்கிறது இவனுடைய எய்ம். ஓகே ஃபைன். அவன் என்னென்ன விஷயங்களை சேலஞ்ச் பண்றான் பாருங்க. அவன் வரும்போது நிறைய சந்தேகங்கள் வந்து, சரிங்களா? என்ன என்ன அப்படின்னா சந்தேகங்கள் வந்து சுத்தி இருக்கவன் எல்லாம் கிளம்புறான். அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, இங்க இருந்து நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்ப நீ எதுக்கு போற? ஏன் போற? நீ அங்க எல்லாம் அடைய வேண்டாம், நீ வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு போய் கோயில்ல போய் கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுங்க பாப்போம். எதுக்கு நீ பண்ற? ஏன் பண்ற? இல்ல சர்ச்சில் போய் உட்காருங்க, ரொம்ப நீங்க மனத்துருகி வேண்டுங்க, உங்களை பார்த்து பிரிச்சுட்டு இருப்பான். இப்படி அந்த ஊர்க்காரங்க, உலகக்காரங்க எல்லாரும், இவன் சொந்தக்காரங்க எல்லாரும் கிட்டல் அடிச்சுட்டோம். ஏன் அங்க போறான், எதுக்கு இங்க போறான் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறான். அப்போ தொடக்கத்துல அவனுடைய பயணத்துல பாருங்க, he encounters the slope of despond. ஓகேங்களா? ஒரு பெரிய குழி அங்க கிடக்குது. the swamp symbolizing despair, கவலை, துக்கம், துயரம், இதை குறிக்கக்கூடிய மாதிரி ஒரு குழி கிடக்குது. அதாவது ஒரு ஆன்மீக பயணத்துல உங்களுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான ஜேர்னில என்னென்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்வீங்க? முதல்ல ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறான். அப்புறம் அந்த குழிக்குள்ள இருந்து யாரு அவனை மீட்டெடுக்கிறான்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். நான் சொன்ன பாத்தீங்களா, கண்டிப்பா படிங்க அப்படின்னு. இது ஒரு கதாபாத்திரமாவே உருவாக்கியிருக்காங்க, ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அப்ப அது உண்மையிலே என்ன சொல்றாங்க? கடவுளுடைய ஒரு கருணை தான் அவனுக்கு கிடைச்சிருக்குது. ஹெல்ப் அப்படிங்கிற கதாபாத்திரம் இவன் அந்த குழிக்குள்ள, அந்த பாவ குழிக்குள்ள இருந்து மீட்டெடுக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஹி மீட் வேர்ட்லி வைஸ் மேன். இப்படி ஒரு கேரக்டர், வேர்ட்லி வைஸ் மேன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது நீ போறதுக்கு, ஆனா அது ஒரு தப்பான வழி, சரியா? அதாவது நீ குறுக்கு வழியா போனா சாமி கிட்ட போயிடலாம். நீங்க போறீங்க, ஒரு கோயில் போறீங்க, பெரும்பாலும் இப்ப இந்த இந்து அறநிலையத்துறை கோயில்களுக்கு நீங்க போனீங்கன்னா உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கியூ, பொது தரிசனம் ஒண்ணு. ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாமியை கிட்ட கூட்டு போயிருவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாமி கழுத்துல இருக்கக்கூடிய மாலையை கழுத்தி உனக்கு போட்டு விட்டுருவாங்க. இப்படி அங்க அபிஷியலா டிக்கெட் எடுத்து நீங்க பண்ணலாம். அபிஷியல் அன்அபிஷியலா ஏதாவது ஒரு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணியாளருக்கோ எதுக்காக உனக்கு பணம் எல்லாம் கொடுத்து அப்படியும் போவாங்க. அந்த கேரக்டருக்கு அப்படியே ஒத்து போகுது எது? த வேர்ல்ட்லி வைஸ் மேன். பெரிய மனுஷன் அவன். அப்படிதான், ரைட். பெரிய மனுஷங்களும் வருவாங்க, பயங்கரமா பணம் அது இதெல்லாம் நகையெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு பொதுக்கியூல ஜனங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவனுங்களை தாண்டி போவாங்க, ரைட். இந்த மாதிரி கேரக்டர் அப்படியே அலிகரிக்கெல்லாம் சொல்றாரு. ஓகே இருக்கான். அவன் வந்து நான் ஈஸியா கூட்டிட்டு போறேன், ஆனா தப்பான வழி அப்படின்றான். கிறிஸ்டியன் ரெசிஸ்ட் டெம்ப்டேஷன், ஆனா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பக்குவப்பட்டுட்டான், கொஞ்சமே பக்குவப்பட ஆரம்பிச்சான். அடுத்து அவன் மீட் பண்ணக்கூடிய ஆளுநருடைய பேர் ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா? ஃபெய்த்ஃபுல். அவரும் இவனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயணி, ஒரு புனித பயணி.
ஆனா அவங்க எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க? வேனிட்டி ஃபேர்ல மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, a city, அந்த இடத்தினுடைய பேர் வேனிட்டி ஃபேர். a city about with worldly thing. ஓகே, உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் அங்க கிடைக்கும். ஓகே, அழகழகா இருக்கும் எல்லாம். அந்த இடத்துல யாரு அவங்க நம்பிக்கை, அதாவது 2 பேருமே நம்பிக்கையை விட்டு கொடுக்கணும். நீ வந்து அந்த சிட்டியை போய், செலஸ்டியல் சிட்டியை போய் சேர மாட்ட, இங்கேயே இரு, சந்தோஷமா இரு அப்படின்னா, ஃபெய்த்ஃபுல் அதுக்கு ரெடி ஆயிரல. ஈவன் கிறிஸ்டியனும் ரெடி ஆயிரல. ஆனா அதுல ஃபெய்த்ஃபுல் என்ன பண்ணிடுறாங்க? அவன் சாகடிக்கப்படுறாங்க அந்த இடத்துல. கிறிஸ்டியன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அடுத்தது ஹோப்ஃபுல் சந்திக்கிறான். அடுத்த கேரக்டர். முதல்ல இறந்தது ஃபெய்த்ஃபுல், இங்க அடுத்தது புதுசாக சந்திக்கிறது ஹோப்ஃபுல். இந்த புதிய கம்பெனியா வர்றான். அவன் ஹிவாஸ் 2 பேரும் என் ஃபெய்த்ஃபுல்லுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு எங்களுக்காக அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹோப், அதுவும் நம்பிக்கை தான். ஓகேங்களா? அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு திரும்பியும் பயணம் தொடங்குது. நிறைய இடங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. கிறிஸ்டியனும் ஹோப்ஃபுல்லும் நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணாங்கம்மா. டெம்டேஷன்ஸ், அதாவது ஜீசஸ் பாரடைஸ் ரீகெயின்ல இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாரடைஸ் ரீகெயின்ல ஜீசஸ் சாட்டன் என்ன பண்ணிச்சுது? டெம்ப்ட் பண்ணிச்சுது, நிறைய ஏமாத்தி விளையாடிச்சது, நல்லா பார்த்தோம். ரைட்? ஸோ ரெசிஸ்டிங் விஸ்பர்ஸ் ஆஃப் டவுட்டிங் காஸ்ட். ஓகே, ஒரு காட்டில் ஒரு கட்டடத்துக்கு போறாங்க. அங்க ஒரே அவங்களுக்கு சந்தேகத்திற்கான குரல், நாம போய் அடைவோமா அடைய மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம். இது ஒரு கோஸ்ட். சரிங்களா? இது ஒரு கோஸ்ட். இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் தங்களுடைய நம்பிக்கையை கை விட்டுட்டு 2 பேரும் சோகமாயிட்டானுங்க. என்ன? ஐயோ, நம்மளோட போய் சேர முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டிங் காஸ்ட். ஓகே, தங்களை தாங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சு, நம்ம எல்லாம் விரதமா இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம கடவுள் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பாத்தீங்களா? இதே சந்தேகம் இவங்களுக்கும் வந்துருச்சு. பயணம் தடப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில கடவுளை போய் தான் சேர்ந்து அடையணும் இல்லைங்களா? இப்படி அடையிறதுக்கு அவன் பயணத்தை தொடங்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கூடவே நல்ல விஷயங்களையும் கடவுள் கொடுத்துட்டு இருப்பாரு. லைக் எதை மாதிரி எல்லாம்? இந்த ஹெல்ப் மாதிரி, அப்புறம் ஃபெய்த்ஃபுல் மாதிரி, இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கேரக்டர், ஹோப்ஃபுல் மாதிரி, இப்படியான நல்ல நல்ல கேரக்டர்ஸையும் கடவுள் தருவார். நிறைய தடைகள் இருக்கும், ஆனா கடவுளா ஒரு கேரக்டர் உனக்கு அனுப்புவார். வெயிட். they make a misstep by taking a shortcut through bypass meadow leading them astray. ஒரு தப்பி தவறி அவங்க ஒரு குறுக்கு வழி எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க, ஆனா அது வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, they were captured by the giant despair. ஓகேங்களா? giant despair, சோகம், அவநம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் to represent the hopelessness, அவநம்பிக்கை, but eventually escape through renewed faith. ஆனா திரும்பியும் புதிய நம்பிக்கை வருது. ஹோப்ஃபுல்லா கூட இருக்கிறது யாருக்கு கூட இருக்கிறது? கிறிஸ்டியன் கூட இருக்கிறது. அதனால திரும்பியும் நம்பிக்கை வருது, திரும்பியும் பயணத்தை தொடங்குறாங்க. ஓகே, இப்படி ஃபைனலா எங்க போய் அடைஞ்சிடறாங்க? செலஸ்டியல் சிட்டிய, அந்த ஹெவனை போய் கிறிஸ்டியன் அடைஞ்சிட்டான். இதுதான் புக் 1. எப்படி கிறிஸ்டியன் இந்த பூமியை விட்டு செலஸ்டியல் சிட்டியான ஹெவனை போய் ரீச் ஆகி கடவுளை பார்க்கறான். இதுதான் கதை. இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து கிறிஸ்டியனோட ஒய்ஃப், அவங்க திரும்பியும் பயணத்தை தொடங்குறாங்க. இதே மாதிரி கிறிஸ்டியன் தொடங்கின மாதிரி அவங்க எப்படி செலஸ்டியல் சிட்டியை போய் அடைகிறாங்க. இது புக் 2 ரைட்? டியர் ஃப்ரெண்ட், இன்னைக்கு கொஞ்சம் லாங். பாரடைஸ் லாஸ்ட் மாதிரியே இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்ட் 1 முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ 2 ரைட்டர்ஸ் இன்னைக்கு, காங்க்ரீவ் அண்ட் ஜான் பனியன். ஸோ படிக்க சொன்ன எல்லா ஒர்க்கினுடைய சம்மரியை நல்லபடியாக படிங்க. வில்லியம் காங்க்ரீவ் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சம்மரி கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். ஒரு 6-7 பிளேனுடைய சம்மரிஸ் நீங்கள் படிங்க, கண்டிப்பாக படிங்க. சரிங்களா? ஜான் பனியன் பொறுத்த வரைக்கும் இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1 and 2 ரெண்டுனுடைய சம்மரியை மட்டும் நல்லபடியாக படிங்க. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே கமெண்ட்ஸ்லேயே என்ன பண்ணிடுங்க, டவுட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தோன்னே கிளியர் பண்ணிடுறேன். ரைட்? தேங்க்யூ.